தமிழ் தலைவாஸ் டீமுக்கு பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன்ல கண்டிப்பா ஒரு நல்ல மெயின் ரைடர் வந்து எடுக்கணும். ஸோ யாரை எடுப்பாங்க, என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாம டிஃபெண்டர்ஸும் நிறைய பேர் எடுக்கணும், சப்போர்ட்டிவ் ரைடர்ஸும் நிறைய பேர் எடுக்கணும். அதெல்லாம் பத்தி இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தமிழ் தலைவாஸ் டீமுக்கு மெயின் ரைடர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் டீமை பத்தி பார்க்கலாம். தமிழ் தலைவாஸ் டீம்ல 14 பிளேயர்ஸ் இப்போதைக்கு இருக்காங்க. NYP எல்லாத்தையுமே சேர்த்து 14 பிளேயர்ஸ் இருக்காங்க. உங்க ஸ்குவாட்ல 18 பிளேயர்ஸ் மினிமம் எடுக்கணும், மேக்ஸிமம் 25 பிளேயர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். என்ன பொறுத்தளவு 25 பிளேயர்ஸையும் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பிகேஎல் சீசன் 11 வந்து பாத்தீங்கன்னா 18 பிளேயர்ஸ் மட்டும் தான் தமிழ் தலைவாஸ் டீம் எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா அந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸ்க்கும் இன்ஜுரி, ரீப்ளேஸ்மெண்டா ஏதாவது பிளேயர் எடுத்தா கூட அவங்களுக்கும் இன்ஜுரி ஏற்பட்டுரும். ஸோ நம்ம வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ராப்பரா வாய்ப்பே கொடுக்கல. எப்படி வாய்ப்பு கொடுக்க முடியும்? யங்ஸ்டர்ஸ் இருந்தா தானே வாய்ப்பு கொடுக்க முடியும். எல்லாருக்கும் இன்ஜுரி ஏற்பட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த லாஸ்ட் சீசன் அந்த அளவுக்கு சிரமப்பட்டோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வாட்டி 25 பிளேயர்ஸையும் எடுத்தோம் அப்படின்னா நம்ம டீமுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரு 2 பிளேயர் ஒழுங்கா பிளே பண்ணல அப்படின்னா கூட இன்னும் 2 பிளேயர் எடுத்து கொடுத்து வாய்ப்பு கொடுக்க பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். சோ அதனால கண்டிப்பா 25 பிளேயர்ஸையும் எடுங்க. சோ இது என்னோட ஒப்பீனியன். தமிழ் தலைவாஸ் டீம் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. மெயின் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேட்டகரி ஏல அர்ஜுன் தேஸ்வால், பவன் ஷெராவத், தேவாங், ஆஷு மாலிக், விஜய் மாலிக் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இவங்க எல்லாருமே ஆக்ஷன்ல அதிகமான அமௌண்ட்க்கு வந்து போவாங்க. அண்ட் நிறைய டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமை விட ஆக்ஷன் பர்ஸ் அதிகமாக தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த டீம் எல்லாம் அவங்களோட மெயின் ரைடர்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு யங்ஸ்டர்ஸ் மட்டும் எடுத்து அந்த டீமை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. ஸோ கண்டிப்பா அவங்க கிட்ட எல்லாம் ஆக்ஷன் பர்ஸ் அதிகமாகவே இருக்கும். அவங்களும் பயங்கரமா போட்டி போடுவாங்க. பட் தமிழ் தலைவாஸ் டீமோட பிளான் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கணிக்கிறேன்னா தமிழ் தலைவாஸ் டீம் ஒரு 2-3 பிளேயர்ஸை டார்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு பிளேயருக்கு 2 கோடில இருந்து 2.5 கோடி கொடுத்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். தமிழ் தலைவாஸ் டீம் கேட்டகரி ஏல ஃபர்ஸ்ட் அர்ஜுன் தேஸ்வால் இல்லைன்னா ஆஷு மாலிக் 2 பேர்ல ஏதாவது ஒரு பிளேயருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் போய் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அர்ஜுன் தேஸ்வால் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுன் தேஸ்வால் இதுக்கு முன்னாடி ஜெய்ப்பூர் டீமுக்காக பிளே பண்ணியிருக்காரு. அப்போ அந்த டீமோட கோச்சா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவ் பலியான். அதுக்கு முன்னாடி யூம்பா டீமுக்காக பிளே பண்ணியிருக்காரு. அந்த டீமோட கோச்சா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவ் பலியான். ஸோ சஞ்சீவ் பலியான் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அர்ஜுன் தேஸ்வாலையும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ தமிழ் தலைவாஸ் டீமோட ஹெட் கோச் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவ் பலியான் சார். ஜெய்ப்பூர் டீமும் அர்ஜுன் தேஸ்வாலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆக்ஷனுக்கு. ஸோ கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் டீம் டார்கெட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அர்ஜுன் தேஸ்வாலை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா ரைட் மிஷின் எல்லா சீசனும் கன்சிஸ்டன்டா பர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருக்காரு. 200க்கும் மேற்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லா சீசனும் எடுத்திருக்காரு. பெருசா இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து இருக்காது. அப்படியே இன்ஜுரி ஏற்பட்டாலும் ஒரு மேட்ச் இல்ல 2 மேட்ச் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த மேட்ச் ஸ்ட்ராங்கா கம்பேக் வந்து கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் பிரச்சனை எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்ஷன்ல கண்டிப்பா அதிகமான அமௌண்ட்டுக்கு வந்து போவாரு. ஆனா அதெல்லாம் தாண்டி ஆக்ஷன்ல அதிகமான அமௌண்ட்டுக்கு வந்து போவாரு. அது மட்டும் இல்லாம கடைசி சீசன் அர்ஜுன் தேஸ்வாலோட ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆக்ஷன்ல ஒரு பிளேயர் அதிகமான அமௌண்ட் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா அந்த சீசன் அந்த பிளேயர் கரெக்டா பிளே பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கு. ஆஷு மாலிக் கண்டிப்பா தபங் டெல்லி டீம் FBM கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஒரு நல்ல பிளேயர். தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவர் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. கடைசி 2 சீசனா தபங் டெல்லி டீமை வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. பிகேஎல் சீசன் 10 எல்லாம் தபங் டெல்லி டீம் பிளே ஆஃப் வரைக்கும் வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஷு மாலிக் தான். அந்த அளவுக்கு தரமா பிளே பண்ணி கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம பிகேஎல் சீசன் 10 ஆக்ஷன்லயே ஆஷு மாலிக்கு தமிழ் தலைவாஸ் டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிருப்பாங்க. கடைசியில தபங் டெல்லி டீம் வந்து பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணிருப்பாங்க FBM கார்டு கொடுத்து. ஆனா அப்பவே மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்போம். பட் இந்த வாட்டி தமிழ் தலைவாஸ் டீம் மிஸ் பண்ண மாட்டாங்க. கன்சிஸ்டன்டா போய் பைசா கொடுத்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். பட் கண்டிப்பா ஈஸியா இருக்க போறது இல்ல. அதெல்லாம் தாண்டி பவன் ஷெராவத் வந்து இருக்காரு. ஸோ பவன் ஷெராவத் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜுரிஸ் வந்து அவருக்கு ஏற்படுது. இன்ஜுரிஸ் ஏற்பட்டா அது ஒரு பெரிய இன்ஜுரியா தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் பண்ணி அவரோட பழைய கேமை கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. பழைய பவன் ஷெராவத் தான் இவரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ கண்டிப்பா இவர் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேவாங்கையும் எடுக்க மாட்டாங்க. என்னதான் பிகேஎல் சீசன் 11ஓட பெஸ்ட் ரைடரா இருந்தாலும் ஜெய்ப்பூர் டீம் என்னமோ தேவாங்கை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. தமிழ் தலைவாஸ் டீம் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆக்சுவலா நீங்க தேவாங்க எடுக்கிறதுக்கு பதிலா மணப்பாறை டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாஸ் டீமுக்கு நெட்டே ஒரு பிளேயர் வந்து பிளே பண்ணாரு. அவரே நீங்க எடுத்துட்டு போலாம். அண்ட் விஜய் மாலிக் வந்து இருக்காரு. விஜய் மாலிக்கும் ஒரு மெயின் ரைடரா பிளே பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்கோர்ஸ் பிகேஎல் சீசன் 11ல மெயின் ரைடரா சூப்பரா பிளே பண்ணி கொடுத்திருக்காரு. பட் கிருஷன் துல் அங்க கோச்சா இருந்தனால தான் பிளே பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடியும் ஒரு சில டீம்ல இருந்திருக்காரு, யூபி டீம்ல எல்லாம் இருந்திருக்காரு. பட் அங்கெல்லாம் ப்ராப்பரா பிளே பண்ண முடியல. அவருக்கு ஏத்த கோச் இருந்தா பயங்கரமா பிளே பண்றாரு. சோ ஆஷு மாலிக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். சரி, ஆஷு மாலிக்ல விஜய் மாலிக்
கேட்டகரி பிலையும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிதின் தன்கர் லாஸ்ட் டைம் பெங்கால் டீமுக்காக ப்ளே பண்ணாரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு இன்ஜுரினால ஃபுல் சீசனும் அவரால் ப்ராப்பரா ப்ளே பண்ண முடியல. அண்ட் அந்த இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி வராரு. அவரோட பழைய கேமை கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கரெக்டாக தெரியல. நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரி ஏற்பட்டப்புறம் அவங்களோட கேம் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அதனால இவர் வந்து நல்லா ப்ளே பண்ணாருன்னா எனக்கு பிரச்சனை இல்லைங்க, அதுலலாம் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் அவரால் ப்ளே பண்ண முடியல, எப்படி ப்ளே பண்ண போறாரு தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் இவரை எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய டவுட் தான். மணிந்தர் சிங் அவரோட கேம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரோட கேம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வருது. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி அவரோட வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவரோட கேமை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. குமான் சிங் ஸ்டார்டிங்ல ஒரு சப்போர்ட்டிவ் ரைடரா சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அப்படியே போய் ஒரு மெயின் ரைடரா ஆயிருந்தார் அப்படின்னா பயங்கரமா ப்ளே பண்ணியிருக்கலாம். பட் அவரை எடுத்ததோட அவர் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து ஒரு மெயின் ரைடரா நீங்க யூஸ் பண்ணும்போது அவரால் ப்ராப்பரா டெலிவர் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அவருக்கான கொடுத்த அமௌண்ட் வந்து ரொம்பவே ஹை. ஆனால் அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ப்ரெஷரை ஏற்படுத்தி இருக்கலாம். அவரோட கேம் பாதிக்கிறதுக்கு அதுவுமே ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அவரோட ஃபார்மும் ரீசெண்டா கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவா தான் இருந்திருக்கு. பர்தீப் நர்வால் இந்த வாட்டி அவரோட பிரைஸ் வேல்யூ ரொம்ப கம்மியாகும் நினைக்கிறேன். எல்லா சீசனும் அவரோட ஃபார்ம் வந்து பயங்கரமா டிப் ஆகிட்டே தான் இருக்கு. எப்படியாவது கம்பேக் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். பட் அவரால் ப்ராப்பரா கொடுக்க முடியல. ஆல்மோஸ்ட் அவரோட கேமையும் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்ததா மஞ்சித் தையா லாஸ்ட் டைம் யூம்பா டீமுக்காக ப்ளே பண்ணாரு. ஸோ இவரால் மெயின் ரைடரா ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியல. பட் ஒரு செகண்டரி ரைடரா அந்த டீசென்டான பர்ஃபார்மன்சஸ் எல்லா சீசனும் கொடுக்க முடியும். அந்த ஹைட் அட்வான்டேஜை நிறைய பயன்படுத்தி பிரில்லியண்டா பாயிண்ட்ஸும் எடுப்பாரு. ஒரு இன்டெலிஜென்டான ரைடர். அடுத்ததா நவீன்குமார். ஒரு தமிழ் தலைவாஸ் ஃபேனா பார்க்கும்போது போய் நவீன்குமாரை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு தோணுது. பட் டீமுக்கு அது கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியல. அவருக்கு வந்து நிறைய இன்ஜுரிஸ் வந்து ஏற்படுது. யாருக்குமே இவ்வளோ இன்ஜுரிஸ் ஏற்பட்டு நான் பார்த்ததில்ல. அவ்வளோ இன்ஜுரிஸ் ஏற்படுது. அதுலேருந்துலாம் கம்பேக் வந்து பண்ணியிருக்காரு. பட் கடைசி ஒரு சில சீசனாக அவரோட அந்த ஸ்பீடு வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. அந்த கேம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இவர் வந்து கம்பேக் கொடுத்தார் அப்படின்னா சந்தோஷப்படுறதுல நானும் ஒருத்தனா இருப்பேன் கண்டிப்பா. பட் இவர் வந்து இப்போ தமிழ் தலைவாஸ் டீமுக்கு கரெக்டாக இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கடைசியா அஜின்கே அசோக் பவார். இவர் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் டீம் லாஸ்ட் டைம் 1.5 கோடி கிட்ட கொடுத்து எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் வந்து ப்ராப்பரா டெலிவர் பண்ண முடியல. காரணம் அவருக்கு ப்ராப்பரான வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால அவரால் ப்ராப்பரா டெலிவர் பண்ண முடியல. அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேஸ் டோர்னமெண்ட்லயா இருக்கட்டும், சீனியர் நேஷனல்ஸ், ஃபெடரேஷன் கப் எல்லாத்திலையுமே தரமான கேம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த வாட்டி அவரை கண்டிப்பா ஒரு நல்ல டீம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் டீமுக்கு வந்தாருன்னா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்பி எடுக்கலாம். ஆனா அதிகமான அமௌண்ட் கொடுத்து எடுத்துடக்கூடாது. அவரை நீங்க ஒரு மெயின் ரைடராகவும் கன்சிடர் பண்ணாம நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க டீமுக்கு ஒரு நல்ல பிளேயரா இருப்பாரு. நண்பா, நான் இந்த வீடியோல சொன்னது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க ஒப்பீனியன் வேறதா இருக்கலாம், என்னோட ஒப்பீனியன் வேறையா இருக்கலாம். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வீடியோ அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா உங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்கறேன். டாடா பாபாய், see you நண்பா.